மற்றும் ஒரு அண்மை செய்தி, கல்வி உதவித்தொகைக்கான வருடாந்திர குடும்ப வருமான உச்சி வரம்பினை உயர்த்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்வி உதவித்தொகைக்கான வருடாந்திர குடும்ப வருமான உச்சவரம்பினை உயர்த்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கடிதம் தொடர்பான உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் மற்றும் ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய உதவித்தொகைக்கான ஆண்டு குடும்ப வருமான உச்சவரம்பினை 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என்று பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கான மெட்ரிக் படிப்புக்கு முந்தைய மற்றும் மெட்ரிக் கல்விக்கு பிந்தைய உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய உதவித்தொகைக்கான வருடாந்திர குடும்ப வருமான உச்சவரம்பு என்பது மத்திய அரசு 2.5 லட்சம் என நிர்ணயித்துள்ள நிலையில அதனை உடனடியாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என்று வலியுறுத்திதான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்துல பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று குறிப்பிடக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான வருமான உச்சவரம்பு மத்திய அரசு 8 லட்சம் ரூபாயாக மாற்றி அமைத்துள்ளதையும், தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான உயர்தர கல்வி திட்டம் போன்றவற்றில் வருமான உச்சவரம்பு 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் இதன் காரணமாக பின்தங்கிய நிலையில் வாழக்கூடிய பல மாணவர்கள் மிகுந்த பயனை அடைந்துள்ளனர் என்று பெருமையாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதே தருணத்துல அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு, அதாவது ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் தரவுகளின்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், அது மட்டும் இல்லாமல் சில பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுடைய ஒட்டுமொத்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் என்பது மற்ற மாணவர்களை காட்டிலும் கணிசமாக குறைந்திருக்கிறது என்று தன்னுடைய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மக்கள் தொகை எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் ஒப்பிடுகையில் ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான ஒட்டுமொத்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் என்பது வெகுவாக குறைந்துள்ளதை கோடிட்டு காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்கள் உயர்கல்வி நிறுவனங்கள்ல அதிக எண்ணிக்கையில் சேர்வதற்கு தேவையான வசதிகளை செய்து தருவது மிகவும் அவசியம் என்றும் தன்னுடைய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மெட்ரிக் படிப்புக்கு முந்தைய மற்றும் மெட்ரிக் கல்விக்கு பிந்தைய உதவித்தொகை ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகரிக்க கணிசமாக பங்களிக்கும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கான ஆண்டு வருமான உச்சவரம்பிற்கு ஏற்ப இந்த பிரிவினருக்கான உதவித்தொகை ஆண்டு வருமான உச்சவரம்பை 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கினால் இந்த சமூகங்களில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழும் என்றும் நம்பிக்கையாக தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்துல பிரதமர் நேரடியாக தலையிட்டு ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கான மெட்ரிக் படிப்புக்கு முந்தைய மற்றும் மெட்ரிக் கல்விக்கு பிந்தைய உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய உதவித்தொகையை 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.